ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் ஷா. டியூன் 2. ஸோ டியூன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டேன். அண்ட் ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி சே தட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தேட்டரில் தான் பார்த்தாகணும். ஏன்னா வந்து அந்த படத்தோட சவுண்ட் டிசைன், மியூசிக்லாம் வந்து இதை வந்து நீங்கள் தேட்டரில் தான் பார்த்து ஆகணுங்கிற மாதிரி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து பாருங்கள். பட் வந்து அதுக்கு முன்னாடி இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிமோத்தி சாலமெட். ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா டிமோத்தியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிளாண்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ஒருத்தர் வந்து நான் ஹீரோன்னு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து அந்த அப்பாவியான ஹீரோ எப்படி பெரிய ஆளாக மாறுறான், அதுலேயும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் அப்பாவியான ஹீரோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்தோம் அப்படின்னா அப்படியே அந்த ஆள் வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அந்த பயம் கொடுக்குதுங்க நிறைய சீனில் அவரோட ஆக்டிங் பார்த்தா. லைக் வந்து அந்த சைக்காலஜிக்கலாக அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு ஒரு சீனெல்லாம் வந்து பட்டிஸ்டாவும் அவரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீன் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு டிமோத்தியை பார்க்கும்போது பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் நான் தான் வந்து ஒரு இதெல்லாம் ரிவீல் பண்ணுவார். அந்த டைம்லலாம் வந்து இவன் தாண்டா ஆளு, நீ தான் அவனுங்களை போய் அடிக்கிற, நீ தான் எங்களுக்கெல்லாம் டியூக், அந்த மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்புறம் ஜெண்டாயாவுக்கு ஃபஸ்ட்டு படத்தில் கிட்டத்தட்ட கேரக்டர் இருந்திருக்காது. ட்ரீம்ஸில் வரணும், அப்புறம் வந்து டிமோத்தி கூட சின்ன சின்ன கன்வர்சேஷன்ஸ், அவ்வளோதான். பட் இந்த படத்தில் அவங்க 2 பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஜெண்டாயா வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து அவளோட கேரக்டர் என்னென்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீடமை நோக்கி தான் பயணிக்கிறா. அவள் வந்து லவ்வை மட்டுமே முழுசாக ஃபோக்கஸ்டாக இல்லை, ஃப்ரீடமை நோக்கி இருக்கா. பட் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஃப்ரீடமை விடையும் இவனை அதிகமாக லவ் பண்ணி இவனுக்காக போகும்போது அவள் ஏமாறுற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் நிறைய இது விஷயம் ஸ்பாயில் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் படத்தை பார்க்குறீங்கன்னா அது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன் அவங்க ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் படத்துலேயுமே அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அதை ஒரு 100 மடங்கு நல்லா கொடுக்குறாங்க. அப்புறம் ஜோஷ் ப்ரோலின் சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருப்பார். ஜாவியர் பார்டம் வந்து அவரோட ரோலை பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஒரு நல்ல காமெடிக் ரிலீஃப் அவர் ஸ்டார்டிங்கில், அப்புறம் போக நல்லாவே இருக்கும் அவர் ரோல். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபஸ் எல்லாமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பட்டிஸ்டா வந்து இது வரைக்கும் அவர் கொடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் என்னென்னா வந்து அவர் வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனான கேரக்டராக எனக்கு ஃபீல் ஆனார். சேம் கோஸ் ஃபார் த எம்பரர், அவரும் அந்த மாதிரி தான் இருந்தார். இவங்க எல்லாருமே அந்த டிப்பிக்கலாக வில்லன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க தெரியுமா. ஸோ அதுக்குள்ளேயே அடங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே தான் வந்து நான் இவருக்கும் சொல்லுவேன், ஆஸ்டின் பட்லர் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஃபியூடா ரோதான்னு ஒரு கேரக்டரில் வர்றாரு. அந்த கேரக்டர் வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கேரக்டர் கண்டிப்பாக படத்தில் நோட் பண்ணி ஆகணும். பயங்கரமான வில்லனிசம் ஸ்க்ரீனில் காட்டுறாரு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த கேரக்டருமே ரொம்ப ஒன் டைமென்ஷனல். நான் ஒரு சைக்கோ கெட்டவன் இப்படிங்கிற ஒரு கேரக்டரை மட்டுமே அடங்கிடுது. ஸோ அது மட்டும் தான் இதில் நான் பிரச்சனையாக பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனாலே தான் மேபி வந்து அது அந்த மாதிரி ஃபீலாக இருக்கலாம். பட் மற்றபடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்டின் பட்லர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஃப்ளோரன்ஸ் பியூக் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டான பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற கம்மி ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயே கொடுக்குறாங்க. அப்படியே படத்தோட சினிமாட்டோகிராஃபிக்கு வரும். கிரேக் ஃபேசர் ஒரு பயங்கரமான சினிமாட்டோகிராஃபி. லைக் வந்து முழுக்க உனக்கு வந்து வெறும் பாலைவனத்தை மட்டும் தான் உன்னால் எடுக்க முடியும். பட் அதில் ஒரு கிராண்டரையும் அதில் ஒரு சைஃபையோட ரியலிசமையும் கலந்து ஒன்று காட்டணுன்னு இருக்குல்ல. ஸோ அதை வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு கிரெக் ஃபேசர் வந்து ஒரு நல்ல ஸ்டைலில் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு அவரோட ஸ்டைல் பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் வந்து அவர் இது வரைக்கும் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஹேண்ட் ஜிம்மர் பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன் தான் என்னோடய ஃபேவரட் சவுண்ட் ட்ராக். அது அவர் இது வரைக்கும் போட்டதுலேயே. ஸோ வந்து இன்டர்ஸ்டெல்லாரை வீடையும் இப்போ வந்து ஃபேவரட்டான ஆல்பமாக நிறைய பேருக்கு மாற சான்ஸ் இருக்கிறது டியூன் பார்ட் 2. பார்ட் 1 வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த டியூன் ஸ்கெட்ச் புக்குங்கிறத அவர் விடும்போது எனக்கு தெரியும் இந்த படத்துக்காக அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா கிறிஸ்டோஃபர் நோலனே வந்து நான் இப்போதைக்கு உங்கள் கூட பண்ணல அப்படின்னு வந்து லூட்விகை வந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் பிரிஞ்சிட்டார். அது காரணமே இந்த டியூன் படத்துக்காக தான். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இந்த டியூனுக்கு அவரோட உழைப்பு போட்டிருக்காரு. அதில் உள்ள ஒவ்வொரு மியூசிக் பீஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டென்னி வில்லனியோட விஷன் பாராட்ட போகிறோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே டியூனை வந்து நிறைய பேர் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜோடோரோஸ்கிலேருந்து டேவிட் லின்ச்லேருந்து அது சீரியஸாகவும் எடுத்திருக்காங்க. பட் வந்து எல்லா வாட்டியுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஷனுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அடாப்ட் பண்ண முடியும். அதை வந்து பண்ணி காட்டினது யாருன்னா இப்போ டென்னி வில்லனியோ. ஆனால் வந்து இதுவுமே நம்ம பெர்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது, இன்னமும் பயங்கரமாக பண்ணுவாங்க ஃப்யூச்சர்லாம். ஸோ வந்து அதுக்கு ஒரு பெரிய அடித்தளம் போட்டது யார், நம்பிக்கை கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் டென்னி வில்லனியோ தான் இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் அவர் பிளேட் ரன்னர் அரைவல்லாம் வச்சு இங்கே வந்திருக்காருன்னு தெரியும் போதே நம்ம வந்து ஒரு மனுஷனோட ஆம்பிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஒர்க்கிங் ரைட் நவ். எனக்கு ரொம்ப பிடிச்சவர். படத்தையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷனாக அவ்வளோ பயங்கரமாக எடுத்திருக்காரு. ஸோ வந்து இது வந்து எந்த மாதிரி படம்னா பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தாலும் டைம்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு படம் வந்து ஒரு கிளாசிக்காக மாறணுனாலே அது வந்து டைம்லெஸ்ஸாக இருக்கணும். எந்த காலத்தில் பார்த்தாலும் இது வந்து ஒரு வித்தியாசமான வேர்ல்டில் புது விதமான விஷயமா இருக்கணும். ஸோ
ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் அந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கதைக்கு வருவோம். ஸோ டியூனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க பார்ட் 2ல. என்னன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரோட சைக்காலஜியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. அதில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஃப்ளோரன்ஸ் பியூக், அப்புறம் வந்து ஆஸ்டின் பட்லரோட கேரக்டர்ஸ்லாம் மட்டும் தான் லைட்டாக ஃப்ளஷ் அவுட் ஆகாமல் இருக்கே தவிர, மிச்ச எல்லா கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் படத்தை விட இந்த படத்தில் ரைட்டிங் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. படத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து டிமோத்தி வந்து ஒரு பையனில் இருந்து ஒரு ஆம்பளையாக மாறுறான் தெரியுமா? அதாவது ஒரு பாய் டு மேன் அந்த ஒரு டிரான்சிஷன் அடைவான் ஒரு சீனில். அந்த வார்ன் கூட ஃபைட் பண்ணும்போது. அந்த தரையில் அப்படியே மண் அவன் மூஞ்சில் அடிக்கும்போது அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்து நிற்பான் பாருங்களேன். பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்லாம். லைக் வந்து ஸ்டோரி டெல்லிங்கும் விஷுவலாகவும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதே மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து எது ப்ராக்டிக்கல் எது ப்ரொடக்ஷன் டிசைன், எது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் நம்மளால் க்ளீனாக கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ரியலைசேஷன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தோட ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஜாஷ் பிரலினோட வந்து ஒரு லேண்ட் மைன் வச்சு டிமோத்தி ஜாஷ் பிரலின் கூட சின்னதாக ஃபைட் பண்ணுற மாதிரி சீன் வரும். அது பயங்கரமாக இருக்கும். அப்புறம் கடைசியில் வந்து ஒரு 1-on-1 பேட்டில் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. ஆஸ்டின் பட்லர் வர்சஸ் டிமோத்தி. அது பயங்கரமாக இருக்கும். கடைசியில் வந்து மே சிப் அண்ட் ஷட்டர் அந்த சீன்லாம் சொல்கிறது வந்து செமையாக இருந்துச்சு படத்தில். ஸோ வந்து டியூன் 2ல் நெகட்டிவ்ஸ்னால் பெருசாக இல்லை. வில்லன் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி பார்த்தோம்னா இட்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் மாஸ்டர் பீஸ். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான தேட்டரில் போய் பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் மஷ்வா.